புதுச்சேரியில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு நினைவு தினம் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியை விட்டு வெளியேற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்தியா சுதந்திரம் பெற காரணமாக அமைந்த போராட்டங்களுள் மிக முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சேவாதள பிரிவு சார்பில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நினைவு தின பேரணி வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் சென்றனர். காங்கிரஸ் வாழ்க! ராகுல் காந்தி வாழ்க! சோனியா காந்தி வாழ்க! சிந்தாபாத் சிந்தாபாத் காங்கிரஸ் பார்ட்டி சிந்தாபாத் காங்கிரஸ் பார்ட்டி சிந்தாபாத். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரி சுற்றுலாவிற்கு வருகை தந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ரெஸ்டோ பாரில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயம் அடைந்த மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுகிறது. தடை செய்யப்பட்ட உயர் வகை போதைப் பொருட்கள் விற்பனை, கலாச்சார சீரழிவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பல முறை அதிமுக அரசிற்கு எடுத்துரைத்துள்ளது. அரசு எந்தவித சட்டவிரோத செயல்களையும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையினையும் புதுச்சேரி மாநிலத்தின் கலாச்சார சீரழிவை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருகிறது. ரெஸ்டோ பார் 12 மணி வரை நடத்த மட்டுமே அனுமதி இருக்கும் பொழுது அதிகாலை 3 மணி 4 மணி வரை நடைபெறுகிறதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இவ்விவகாரத்தில் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலம் தழைக்க தமிழ்நாடு கல்விக் கொள்கையினை புதுச்சேரி அரசு பின்பற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலம் தழைக்க மீண்டும் தமிழ்நாடு கல்விக் கொள்கையினை புதுச்சேரி அரசு பின்பற்ற வேண்டும் என்றும், இல்லையேல் மக்கள் திரள் போராட்டத்தை திமுக முன்னெடுக்க நேரிடும் என்று புதுச்சேரி அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்டா கலந்தாவிற்கு போலி ஆவணங்கள் மூலம் 14 மாணவர்கள் விண்ணப்பம். மாணவர் பெற்றோர் நல சங்கம் புகார். புதுச்சேரி